Social science subject, economics, lesson 4, agriculture in Tamil Nadu, தமிழகத்துடைய வேளாண்மை. Learning objectives of this lesson: to know about the agricultural activity in Tamil Nadu, to know the extent of land under cultivation in Tamil Nadu, to understand the importance of water and irrigation in agriculture, to know about the various crops grown in Tamil Nadu, to analyze the crop productivity in Tamil Nadu. தான் தமிழ்நாட்டுடைய வேளாண்மை தொழிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வேளாண்மை செய்யப்படக்கூடிய நிலத்துடைய பரப்பளவு, வேளாண்மையுடைய நீருடைய அவசியம், அதை பயன்படுத்தக்கூடிய வகைகள், அடுத்தது தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பயிர் வகைகள், அடுத்தது பயிருடைய உற்பத்தி திறன், இதை பற்றியெல்லாம் இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? Now introduction of this lesson. Most of the people of Tamil Nadu depended on agriculture at the time of independence and even after 40 years of independence. இந்தியா விடுதலை பெற்ற போதும் அதுக்கு பின்னாடி 40 வருஷ கால வரலும் தமிழ்நாட்டு மக்களுடைய பெரும்பான்மையினர் என்ன வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேளாண்மை அப்படிங்கக்கூடிய ஒரு தொழிலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. தட் சுச்சுவேஷன் இஸ் பீயிங் சேஞ்ச்டு இன் த ரீசன்ட் இயர். ஆனால் அந்த நிலை இப்போ சமீப காலமாக மாறிட்டு வருது. It has been noticed that the number of farmers in Tamil Nadu has got reduced during the last 10 years according to the 2001 census data. 2011 ஆண்டுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் விவசாயிகளுடைய எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டு காலத்தில் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. Similarly, the number of agricultural workers are reduced during the same period. அதே மாதிரி விவசாய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். According to the 2001 census, 49.3% out of the total population of workers were involved in agriculture. 2001 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த தொழிலாளர்களில் 49.3% வேளாண்மை துறையில் தான் ஈடுபட்டிருந்தாங்க. The percentage reduced to 42.1 in the next 10 years. ஓகேவா? அடுத்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 42.1 அப்படிங்கக்கூடிய சதவிகிதத்தில் குறைஞ்சிருக்கு. In the 2011, there were 3,29 lakh workers in Tamil Nadu, of which 96 lakh were agricultural workers. 2011 ஆண்டு தமிழகத்தில் மொத்தமாக தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 3,29,00,000. அதில் 99 லட்சம் பேர், அதாவது 1 கோடிக்கு பக்கமாக யார் தான் விவசாய தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். In 2011, nearly 55% of women were involved in agriculture, whereas nearly 1/3, 35.3% of the male population were involved in agriculture during the same year. ஏறத்தாழ 55 விழுக்காடுகள் பெண்கள் வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி 2011 ஆண்டு கணக்கில் தெரிஞ்சுது. அதே நேரத்தில் 1/3 பங்குக்கும், அதாவது 35.3% கூடுதலான ஆண்களும் இந்த துறையில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 4.1 செக்டார்ஸ் ஆஃப் பீப்புள் இன்வால்வ்ட் இன் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். வேளாண்மை தொழிலில் ஈடுபடுக்கூடிய பிரிவுகள். A major portion of the workers involved in agricultural activities are landless laborers. வேளாண்மை தொழிலில் ஈடுபடுவோர் பெரும் பகுதியினர் நிலமற்ற கூலி தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். All the land holders do not have the same amount of land. ஆனால் நிலம் படைத்த எல்லாரும் நிலம் வச்சுருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் ஒரே அளவு நிலம் அப்படிங்கிறது கிடையாது. Many have very little land and very few people hold large area of land. ஒரு சிலர்கிட்ட சிறிய அளவில் நிலம் இருக்கும், வெகு சிலர்கிட்ட ஒரு சிலர்கிட்ட நல்ல பெரிய அளவில் நிலம் அப்படிங்கிறது இருக்கும். During 2015 to 16, they were 79,38,000 cultivators in Tamil Nadu. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நிலத்தில் சாகுபடி செய்வோருடைய எண்ணிக்கை 2015-16 79,38,000 இருந்துச்சு. பட் 5 years earlier they were 81,018 cultivators. அதே 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா 81,18,000 கல்டிவேட்டர்ஸ், அதாவது விவசாய தொழிலாளர்கள் அப்படிங்கிற விவசாயம் செய்கிறவங்க இருந்தாங்க. There was a reduction of 1,80,000 cultivators in these 5 years. அதே மாதிரி இந்த பயிரை செய்யக்கூடிய விவசாயிகளோட எண்ணிக்கை 1,80,000 குறைஞ்சிருக்குது. Similarly, there are under cultivation or
also reduced from 64.88 lakhs hectares to 59.71 lakh hectares during the same period. இதே நேரத்தில் நிலம் வந்து எவ்வளோ பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா 64.88 லட்சம் ஹெக்டேர் வந்து பயன்படுத்தப்பட்டது. அதுவும் வந்து அடுத்த 5 வருஷத்தில் 59.71 லட்சம் ஹெக்டேராக குறைஞ்சிச்சு. That is, the state of Tamil Nadu had lost nearly 1,03,400 hectares on the average during of these 5 years. அதே 5 வருஷத்தில் 1,03,400 ஹெக்டேர் பரப்பளவு வந்து என்ன ஆயிடுச்சு, தமிழகம் விவசாயத்தில் ஈடுபடாமல் அதை இழந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். Most of the cultivators in Tamil Nadu are micro farmers who cultivate in an area less than 1 hectare. தமிழ்நாட்டில் பெரும்பாலான விவசாயிகள் வந்து குறு விவசாயிகள்னு சொல்லுவோம். அதாவது 1 ஹெக்டேருக்கோ குறைவாக வந்து பயிர் வந்து சாகுபடி செய்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். மைக்ரோ ஃபார்மர்ஸ் அக்கவுண்ட் டு அரௌண்ட் 78% of the total cultivators, while the area cultivated by these micro farmers is just 36%. அதாவது மொத்த விவசாயிகளோட எண்ணிக்கையில் குறு விவசாயிகள் வந்து 78% இருக்காங்க. அவங்க சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தோட பரப்பளவு மொத்த சாகுபடியோட பரப்பளவில் 36% அப்படின்னு சொல்லலாம். ஸ்மால் ஃபார்மர்ஸ் கல்டிவேட்டிங் 1 to 2 hectares of land cover 14%, while the land cultivated by them is 26%. அடுத்ததாக சிறு விவசாயிகள்னு சொல்லுவோம். 1லேருந்து 2 ஹெக்டேர் பரப்பளவு இருக்கிறவங்க, இவங்க வந்து 14% வந்து சாகுபடி செய்கிறவங்க இருக்காங்க. இவங்க வந்து விவசாயம் செய்யக்கூடிய பரப்பளவு வந்து 26 விழுக்காடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கல்டிவேட்டர்ஸ் ஆஃப் ஷெட்யூல்ட் காஸ்ட் farmers are only 1% in Tamil Nadu. 96% of this 1% are small and micro farmers. தமிழகத்தில் விவசாயம் செய்வோரில் 100ல் ஒருவர் மட்டும்தான் வந்து பட்டியலினத்தவர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள 96% வந்து சிறு குறு விவசாயிகள் அப்படின்னு சொல்லலாம். The total land area under agriculture is sinking fast not only in Tamil Nadu but also throughout India. தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தோடைய பரப்பளவு சுருங்கிக்கிட்டே தான் வருது அப்படின்னு சொல்லலாம். The number of marginal farmers had increased in India. In contrast, the number of marginal farmers is decreasing in Tamil Nadu. ஓகே, அதாவது குறு விவசாயிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாகுது. தமிழகத்தில் நேர்மாறாக இவங்களோட எண்ணிக்கை, குறு விவசாயிகளோட எண்ணிக்கை வந்து என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? This shown that the farmers are doing other occupations. இவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு வர்றதுக்கு காரணம் மக்கள் வேளாண்மை தொழிலை விட்டு விலகிறது தான் இது சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் லேண்ட் யூசேஜ், நிலத்துடைய பயன்பாட்டு வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். The total geographical area of Tamil Nadu is 1,13,33,000 hectares. தமிழகத்தில் மொத்த புவியியல் பரப்பு 1,30,33,000 ஹெக்டேர் அப்படின்னு சொல்லலாம். Out of this, only 1/3 of land is used for agriculture, 45,44,000 hectares. இந்த பரப்பில் ஏறத்தாழ 1/3 நிலப்பரப்பு மட்டும்தான் பயிர் செய்ய பயன்படுத்தப்படுது. அதாவது 45,44,000 ஹெக்டேர் மட்டும்தான். ஓகேவா? 17% of the land is used for non-agricultural use. வேளாண்மை அல்லாத பயன்பாட்டுக்கு 17% நிலம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. நியர்லி த சேம் சைஸ் 2,125,000 ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்ட் ஆர் ஃபாரஸ்ட். இதில் வந்து இதே அளவு நிலம், அதாவது 2,125,000 ஹெக்டேர் அளவுகள் வந்து காடுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். About 4% of total land is unusable. 4% மொத்த நிலப்பரப்பில் 4%க்கும் சற்று குறைவாக வந்து பார்த்திங்கன்னா நிலங்கள் வந்து பயன்படுத்த முடியாத லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 1/10 of land is barren. இதில் வந்து தற்போதைக்கு தரிசு நிலமாக கிடக்கிறோடைய நிலத்தோட அளவு 10% வந்து தரிசு நிலமாக கிடக்குது. அதர் ஃபாலோ லேண்ட்ஸ் ஆர் 13%. ஓகேவா? அதான் மற்ற தரிசு நிலங்கள் வந்து 13 விழுக்காடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நியர்லி 1/4 of the land is barren and we have to be concerned of the increasing size of the barren land. ஓகேவா? அந்த தரிசாக போடப்படக்கூடிய நிலம் வந்து கூடுதலாகிட்டே வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் கவனத்தில் எடுத்துக்கணும். கிரேசிங் லேண்ட் அண்ட் கேஷ் கிராப்ஸ்
ஆக்குபைலி சைட்லி மோர் தென் 5% ஆஃப் டோட்டல் லேண்ட் ஏரியாஸ். வேளாண்மை நிலங்கள் மரங்கள் வளர்க்கப்படும் நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த நிலப்பரப்பில் 5 விழுக்காடுகளுக்கும் சற்று கூடுதலாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. த சைஸ் ஆஃப் த டோட்டல் கிராப்பிங் லேண்ட் இன் தமிழ்நாடு is 4,545,000 hectares and this keeps on changing every year. ஓகேவா. அதாவது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து விவசாயம் செய்யக்கூடிய அந்த பரப்பளவு வந்து இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4,544,000 hectares அப்படின்னு சொல்லுவோம். இது ஆண்டுக்காண்டு மாறிக்கிட்டே வருது. Sufficient rain at the proper period will increase on this extent of level. அதாவது வந்து இந்த மாற்றங்கள் நிலம் வந்து பயிர் செய்யக்கூடிய நிலம் வந்து மாறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லலாம். மழை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான இடத்துல வந்து விவசாயம் பண்ணுவாங்க. மழை கம்மியாக இருந்துச்சுன்னா குறைவான இடத்துல வந்து விவசாயம் பண்ணுறாங்க. ஃபெயில்யூர் ஆர் ஷார்ட்டேஜ் இன் ரெயின்ஃபால் லீட்ஸ் டு த reduction of land usage for cultivation. A small part of this area gives a chance to crop more than once in a year. ஓகேவா. ஒரு சில பகுதிகளில் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறைக்கு மேலே பயிர் செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த மழை அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுத்தும். The extent of this area are also changes every year. இந்த பரப்பும் வந்து நீர் வசதிக்கு தகுந்தவாறு ஆண்டுதோறும் மாறும். திஸ் லேண்ட் எக்ஸ்டெண்ட் வாஸ் 9 lakh hectares in the next year but was reduced to 6 lakh hectares due to lack of rainfall. ஒரு வருஷம் 9 லட்சம் ஹெக்டேர் வந்து மழை பொழிவுக்கு தகுந்த மாதிரி பயிரிட்டாங்கன்னா அடுத்த ஆண்டு மழையில்லாண்மை காரணமாக 9 லட்சம் ஏக்கர் வந்து 6 லட்சம் ஹெக்டேராக வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஏரியா வில் பி மோர் ஆர் லெஸ் ஸ்டேபிள் ஒன்லி வென் தேர் இஸ் ஏ ஸ்டேபிள் அண்ட் ரிலையபிள் வாட்டர் சோர்சஸ். நிலையானது நம்பகத்தன்மையாக இருக்கக்கூடிய நீர் ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் இந்த பரப்பளவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நிலச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன் 2012 and 13 அவுட் ஆஃப் த டோட்டல் கல்டிவேட்டபிள் லேண்ட் நியர்லி 72% இஸ் யூஸ்டு ஃபார் ஃபுட் கிராப்ஸ் அண்ட் த ரிமைனிங் ஆஃப் நான் ஃபுட் கிராப்ஸ். 2012 to 13வது ஆண்டில் மொத்த பயிரிடப்பட்ட நிலப்பரப்பில் ஏறத்தாழ 72 விழுக்காடு பரப்பளவு வந்து உணவு பயிர்கள் பயிரிடப்பட்டது. மற்ற இடங்களில் வந்து உணவு இல்லாத பயிர்கள் அப்படிங்கிறது பயிரிடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ரிசோர்ஸஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். வேளாண்மைக்கான நீர் ஆதாரம் சொல்லுவோம். தேர் ஆர் நோ பெர்னியல் ரிவர் இன் தமிழ்நாடு. தமிழகத்தில் வற்றாத நதிகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாமே வற்றி போயிடும். தமிழ்நாடு ரிசீவ்ஸ் த ரெக்வயர்டு வாட்டர் ஃப்ரம் த நார்த் ஈஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன். தமிழகம் தனக்கு தேவையான நீரை வடகிழக்கு பருவக்காற்று மூலமாகவும் தென்கிழக்கு பருவக்காற்று மூலமாகவும் தான் பெறுது. ஓகேவா. When the southwest monsoon rains are high in the catchment area of the Kaveri river in Karnataka, dams get filled and in turn the Kaveri rivers in Tamil Nadu get waters. ஓகே. தென்மேற்கு பருவக்காற்று மழைப்பொழிவு அபரிமிதமாக இருக்கிறதுனால காவிரி ஆற்றுடைய அந்த நீர்பிடிப்பில் இருக்கக்கூடிய கர்நாடக அணைகள் நிரம்பிடுச்சு அப்படின்னா தமிழகத்தில் காவிரி ஆற்றுடைய நீர் வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். The area under irrigation is about 57% of the total area under cultivation. பயிர் செய்யப்படக்கூடிய மொத்த பரப்பளவு பாசன வசதி பெறக்கூடிய பரப்பளவை 57% அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. அடுத்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் அக்டோபர் டு டிசம்பர் பீரியட் இஸ் எ மேஜர் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் தமிழ்நாடு. தமிழகத்தில் பெரும் நீர் ஆதாரமாக இருப்பது வந்து வடகிழக்கு பருவக்காற்று. இது எந்த மாதம் வீசும்னா அக்டோபர் டு டிசம்பர் வரலாம். ஓகேவா. த நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரெயின் ஆர் ஸ்டோர்ட் இன் ரிசர்வேரியஸ் லேக்ஸ் பாண்ட்ஸ் அண்ட் வெல்ஸ் ஃபார் கல்டிவேஷன். இந்த வடகிழக்கு பருவமழை நீர்த்தேக்கங்கள்லையும் கண்மாய்களையும் ஏரிகளையும் தேக்கி வேளாண்மைக்காக பயன்படுத்தப்படுது. ஓகேவா. அடுத்தது canals provided water for the agriculture in தமிழ்நாடு. ஓகேவா. தமிழக வேளாண்மைக்காக நீரை வந்து வாய்க்கால்கள் ஏரிகள் குளங்கள் கிணறுகள் ஆகியவை வந்து வழங்குது. ஓகேவா. 2239 canals run through தமிழ்நாடு covering a length of 9750 கிலோமீட்டர். தமிழகத்தில் 2239 வாய்க்கால்கள் ஏறத்தாழ 9750 கிலோமீட்டர் வரலும் பாயுது.
There are 7,985 small lakes, 33,142 large lakes, 15 lake open wells, and there are 3,54,000 borewells in the state where agriculture is carried out with the help of these water resources. சிறு ஏரிகள் வந்து 7,985, பெரிய ஏரிகள் 33,142 இருக்குது. திறந்தவெளி கிணறுகள் வந்து 15 லட்சம் உள்ளது. இவை மட்டும் இல்லாமல் 3,54,000 ஆழ்துளை கிணறுகள், ஓகேவா, போர்வெல்ஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. இந்த ஆதாரங்களை கொண்டு தான் தமிழகத்தில் வந்து வேளாண்மை அப்படிங்கிற ஒன்று மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. இந்த ஏரியா ஆஃப் லேண்ட் தட் இஸ் இரிகேட்டட் யூஸிங் வாட்டர் ஃப்ரம் லேக்ஸ் இஸ் வெரி லோ. ஏரிகள்லேருந்து பாசன வசதி பெறக்கூடிய நிலத்துடைய பரப்பளவு ரொம்ப கம்மி தான், ஓகேவா. நியர்லி 3.68 லேக் ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்ட் அப்டைன் வாட்டர் ஃப்ரம் லேக்ஸ். ஏறத்தாழ 3.68 லட்சம் ஹெக்டேர் பரப்பு ஏரிகளின் வாயிலாக நீர் அப்படிங்கிறது வந்து பெறுது. த கேனல்ஸ் ப்ரொவைட் வாட்டர் டு 6.66 லேக் ஹெக்டேர்ஸ். வாய்க்கால்கள் வந்து 6.68 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவுக்கு நீர் அப்படிங்கிறது வழங்குது. போர்வெல் இரிகேட்டட் 4.93 லேக் ஹெக்டேர்ஸ் அண்ட் ஓப்பன் வால் ப்ரொவைட் வாட்டர் டு 11/91 லேக் ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்ட். ஆழ்துளை கிணறுகள் வந்து 4.93 லட்சம் ஹெக்டேருக்கும், திறந்தவெளி கிணறுகள் 11.91 லட்சம் ஹெக்டேர் நிலத்துக்கும் பாசன வசதி வந்து வழங்குது, ஓகேவா. அக்ரிகல்ச்சர் இஸ் தமிழ்நாடு இன் டிபெண்ட் மோஸ்ட்லி இந்த கிரவுண்ட் வாட்டர். தமிழ்நாட்டுடைய வேளாண்மை பெருமளவுக்கு வந்து நிலத்தடி நீரை தான் நம்பி இருக்குன்னு சொன்னால், யூஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் கிரியேட் மெனி ஹார்ட்ஷிப் டூ. நீர், அதாவது நிலத்தடி நீரை வந்து வேளாண்மைக்கு பயன்படுத்துவது பண இன்னல்களையும் வந்து நமக்கு ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். தேர் வுட் பி நோ சஃபரிங் இஃப் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டேக்கன் ஃப்ரம் த அண்டர் கிரவுண்ட் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தட் கோஸ் இன் டு த அண்டர் கிரவுண்ட் டூரிங் த ரெய்னி சீசன் ஆர் ஈக்குவல். நிலத்தடியிலேருந்து நீர் எடுக்கக்கூடிய அளவு மழைப்பொழிவின் போது நிலத்தடிக்கு செல்லக்கூடிய நீரின் அளவுக்கு சமமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரியா. ஆன் த கான்ட்ரவர்சி at the amount of water taken increase, the groundwater goes down, resulting is completely dryness or changes to unusable water. மாறா நாம் எடுக்கக்கூடிய தண்ணியோட அளவுக்கும் கீழ்மட்டத்துக்கு போகக்கூடிய அந்த தண்ணி வந்து சுத்தமாக போகாமல் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீர் பாசனத்துக்கு வந்து உதவாத ஒன்றா மாறக்கூடிய வாய்ப்பும் உண்டு, ஓகேவா. த யூனியன் கிரவுண்ட் வாட்டர் போர்டு இஸ் கான்ஸ்டன்ட்லி மானிட்டரிங் த லெவல் அண்டு நேச்சர் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். நிலத்தடி நீருடைய அளவையும் தன்மையும் மத்திய நிலத்தடி நீர் வாரியம் தொடர்ந்து வந்து கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஃப்ரம் திஸ் we come to know that, ஓகேவா. அதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இஸ் டிபெண்ட் ஆன் கிரவுண்ட் வாட்டர். தமிழக வேளாண்மை வந்து நிலத்தடி நீரை தான் நம்பி இருக்குது. இட் இஸ் வெரி அர்ஜென்ட் அண்ட் நெசசரி டு ரெகுலேட் த யூசேஜ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். நிலத்தடி நீரினுடைய பயன்பாட்டை சீர் செய்யவும் மிகவும் அவசரமும் கூட. அடுத்து, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சஸ்டைனபிள் ஃபார்மிங். வளம் குன்றா வேளாண்மைக்கு இது முக்கியமான தேவை அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து விர்ச்சுவல் வாட்டர். விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னா மறைஞ்சு போகக்கூடிய ஒரு நீர், ஓகேவா. த டேர்ம் விர்ச்சுவல் வாட்டர் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை டோனி ஆலன் இன் 1990. மறை நீர் அப்படிங்கக்கூடிய அந்த வேர்டு 1990 ஆண்டு டோனி ஆலன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்படுச்சு. த வாட்டர் கன்சூம்ட் இன் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் அன் அக்ரிகல்ச்சர் ஆர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் இஸ் கால்ட் விர்ச்சுவல் வாட்டர், ஓகே. விவசாயம் அல்லது தொழிற்சாலைக்கு உற்பத்தியின் போது நுகரப்படக்கூடிய அந்த நீர் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மறை நீர் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. இட் இஸ் த ஹிடன் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வென் ஃபுட் ஆர் அதர் கமாடிட்டிஸ் ஆர் ட்ரேடட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். மறைநீர் அப்படிங்கிறது உணவு அல்லது மற்ற உற்பத்தி பொருட்கள் ஒரு நாட்டிலேருந்து மற்றொரு நாட்டுக்கு வந்து வியாபாரம் செய்யும்போது அவற்றோடு மறைமுகமாக அவற்றுக்கு செலவிடப்படக்கூடிய நீரும் போகுது, ஓகேவா. எக்ஸாம்பிளுக்கு, ஃபார் இன்ஸ்டன்ட் இஸ் டேக் 1340 cubic meter ஆஃப் வாட்டர் பேஸ்ட் ஆன் த வேர்ல்டு ஆவரேஜ் டு ப்ரொடியூஸ் 1 metric ton of wheat. That is, if 1 metric ton of wheat is exposed to another country, it means that 1340 cubic meter of water used to cultivate this amount of water is also being export, okay. அதாவது உதாரணமாக ஒரு டன் கோதுமை
ஒரு மெட்ரிக் டன் கோதுமை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு உலக அளவிலான சராசரியில் 1340 கியூபிக் மீட்டர் நீர் வந்து தேவைப்படுது. அப்படின்னா ஒரு மெட்ரிக் டன் கோதுமையை நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சோன்னா அப்போ அதுக்காக நாம் யூஸ் பண்ண தண்ணி இருக்கு இல்லையா 1340 கியூபிக் மீட்டர், அதுவும் நாம் ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இட் இஸ் த லார்ஜஸ்ட் குளோபல் ஃப்ரெஷ் வாட்டர் யூசர்ஸ். ஓகேவா. உலக அளவில் இந்தியா வந்து மிக அதிகமான அளவுக்கு நன்னீர் பயன்பாட்டாளராக உள்ளது. இந்தியா ஹாஸ் பீன் த 5th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் விர்ச்சுவல் வாட்டர் இன் த வேர்ல்டு. இது வந்து மிக அதிகமான தண்ணீரை, அதாவது மறைநீர் ஏற்றுமதியில் இந்தியா வந்து 5வது மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக விளங்கியிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இரிகேஷன் அண்டு கிராப் டைப்ஸ். ஓகேவா. பாசனமும் பயிருடைய வகைகளும். கிராப்ஸ் இன் தமிழ்நாடு. ஆல் கல்டிவேட்டட் கிராப்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு ஆஸ் ஃபுட் கிராப்ஸ் அண்ட் நான் ஃபுட் கிராப்ஸ். பயிரிடப்படக்கூடிய பயிர்களை உணவு பயிர்கள் அப்படின்னும் உணவு இல்லாத பயிர்கள் அப்படின்னு சொல்லி நாம் 2 வகையாக பிரிக்கலாம். 57% of the total land used food grain cultivation is irrigated. தமிழகத்தில் உணவு தானியம் பயிரிடப்படக்கூடிய பரப்பில் 57% பாசன வசதி வந்து பெறுது. In 2014 to 15, 59% of food crops and 50% of non-food crops were irrigated in தமிழ்நாடு. 2014-15 ஆண்டில் உணவு பயிர்கள் வந்து 59%, உணவு இல்லாத பயிர்களுக்கு 50% நீர்ப்பாசன வசதி அப்படிங்கிறது பெறப்பட்டிருக்குது. The total area of land cultivable in Tamil Nadu was 59 lakh and 94,000 hectares in 2014 to 15. தமிழகத்தில் பயிரிடப்படக்கூடிய நிலத்துடைய மொத்த பரப்பில் 2014-15 ஆண்டு 59,94,000 ஹெக்டேராக இருந்துச்சு. அவுட் ஆஃப் திஸ் நான் ஃபுட் கிராப்ஸ் வேர் 76%. இதில் 76% வந்து உணவு இல்லாத பயிர்கள் அப்படிங்கிறது பயிரிடப்பட்டுச்சு. ஓகேவா. Paddy cultivation is carried out of a large sale of 30% cultivated land area and other food crops in 12% area. ஓகே. நெல் சாகுபடி தான் பெரிய அளவில், அதாவது 30% வந்து மேற்கொள்ளப்படுது. இதர உணவுப் பயிர்கள் வந்து 12% அப்படிங்கிறது பயிரிடப்படுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மில்லட்ஸ். ஓகே. Millets are cultivated in a very low percentage of area. ஓகே. அதாவது சிறுதானிய சாகுபடி அப்படிங்கிறது மிக குறைஞ்ச அளவில் தான் பயிரிடப்படுது. சோளம் கல்டிவேட்டட் இன் 7% லேண்ட் ஏரியா, கம்பு இஸ் 1% அண்ட் ராகி இஸ் 1.7%. சோளம் வந்து 7 விழுக்காடோ நிலப்பரப்புலையும், கம்பு வந்து 1 விழுக்காடு பரப்புலையும், கேழ்வரகு 1.7 விழுக்காடு பரப்புலையும் பயிரிடப்படுது அப்படின்னு சொல்லுவோம். அதர் மில்லட்ஸ் ஆக்குபை 6% in the year 2014 to 15. ஓகேவா. அதாவது இதர தானியங்கள் வந்து 6 விழுக்காடுகள் பரப்பில் 2014-15 ஆண்டில் பயிரிடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். The area cultivable land changes every year as a result of many factors such as rainfall, availability of water, weather and market price. மழைப்பொழிவு, நீருடைய இருப்பு, காலநிலை, சந்தை விலை போன்ற பல்வேறு காரணிகளால் விளைவாக பயிர்கள் பயிரிடப்படக்கூடிய பரப்பு வந்து ஆண்டுக்கு ஆண்டு மாறுபடுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ரிவர் காவேரி இஸ் த 3rd largest river in South India. ஸோ இட்ஸ் லென்த் இஸ் 765 கிலோமீட்டர். தென்னிந்தியாவுடைய 3வது பெரிய ஆறு காவேரி. இது வந்து 765 கிலோமீட்டர் நீளம் அப்படிங்கிறது உள்ளது. த டேம் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த காவேரி இன் தமிழ்நாடு ஆர் மேட்டூர் டேம் அண்ட் கல்லணை. காவிரி ஆற்றுக்கு இருக்க வந்து தமிழகத்தில் மேட்டூர் அணையும் கல்லணையும் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா. இங்கே வந்து பாருங்கள், த டிஃப்ரெண்ட் வாட்டர் சோர்ஸஸ் ஃபார் இரிகேஷன்ஸ். ஓகேவா. இதில் வெல் வந்து 62%, அடுத்து கேனல்ஸ்னால் வாய்க்கால் 24%, லேக்ஸ் வந்து 14%. பாசனத்திற்கான நீர் ஆதாரங்கள் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா. அடுத்து பாருங்கள் மைக்ரோ இரிகேஷன்ஸ். ஓகேவா. மைக்ரோ இரிகேஷன்ஸ் அப்படிங்கிறது மிக குறைஞ்ச அளவில் வந்து நமக்கு இந்த நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோ இரிகேஷன் டெக்னாலஜி இஸ் a very good remedial measures to tackle shortage in irrigation water. இந்த நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பாசன நீர் பற்றாக்குறைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்.
This irrigation technology helps to have a higher yield when compared to the traditional irrigation method. இந்த தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறையை விட பயிர்களில் வந்து அதிக மகசூல் கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. As only required amount of water is applied at a regular interval, it increases the availability of water usage and productivity of the crop, resulting in reduction of labor expenses and weed growth in the field. அதாவது சீரான கால இடைவெளியில் அளவாக நீர் பாய்ச்சப்படுறதுனால உற்பத்தி திறன் மற்றும் நீருடைய பயன்பாட்டு திறன் அதிகரிக்கிறதோட பனி ஆட்களுடைய செலவு கணிசமாக குறைஞ்சி கலை வளர்ச்சியை வந்து இது கட்டுப்படுத்துது. As the fertilizer is distributing through water, it increasing the usage of fertilizer and the yield. நுண்ணீர் பாசனத்தின் மூலமாக நீர் வழியாக உரமிடுவதால் உர பயன்பாடு திறன் அதிகரிக்கிறதோடு தரமான விளை பொருட்களும் வந்து கிடைக்குது. As Tamil Nadu gets insufficient rainfall, the government has taken many measures to implement micro irrigation for proper distribution of water to crops that require more water. தமிழகம் வந்து ஒரு தண்ணீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கிறனால நுண்ணீர் பாசன திட்டத்தை பயன்படுத்தி அதிகமான தண்ணீர் தேவைப்படக்கூடிய விவசாய பயிர்களை தீவிரமாக செயல்படுத்துறதுல அரசு வந்து தனி கவனம் அப்படிங்கிறது செலுத்துது. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ட்ரிப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் ஸ்ப்ரிங் இரிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் டீகேட் growth in agricultural productions. ஓகேவா? 10 ஆண்டு கால வேளாண் வளர்ச்சி. The total quantity of food grain produced in Tamil Nadu in the year 2014 to 15 was 1,27,35,000 tons. கடந்த 2014-15 ஆண்டில் தமிழகத்தில் மிக கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்ட உணவு தானியங்களுடைய அளவு 1,27,35,000 டன் அப்படின்னு சொல்லலாம். பேடி அலோன் அக்கௌண்டட் டு 80 lakhs டன். நெல் மட்டும் ஏறத்தாழ 80 லட்சம் டன்கள் வந்து விளைஞ்சதுன்னு சொல்லலாம். The contribution of paddy to the total amount of food production is 62%. மற்ற உணவு தானிய உற்பத்தியில் நெல்லுடைய பங்கு வந்து 62 விழுக்காடு அப்படின்னு சொல்லலாம். மெய்ஸ் ப்ரொடக்ஷன் வாஸ் 20%. ஓகேவா? மக்காசோளம் வந்து 20% வந்து விளைஞ்சதுன்னு சொல்லலாம். கார்ன் 7%, சோளம் வந்து 7 விழுக்காடு, ராகி 3%, கேழ்வரகு 3% அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்டு அனதர் 3% ஆக்குபைடு பை பிளாக் கிராம். அப்புறம் 3 விழுக்காடுகள் வந்து உளுந்து அப்படிங்கிறது விளைஞ்சது. While other food crops contributed a very major amount of the total food production in Tamil Nadu. மற்ற உணவு பயிர்களும் சிறிய அளவில் வந்து விளைஞ்சது அப்படின்னு சொல்லுவோம். The amount of production varies depending on the amount of land being cultivated. பயிரிடப்படக்கூடிய நிலத்தோடைய அளவு மாறுவது போலவே உற்பத்தியோடைய அளவு அப்படிங்கிறதும் அப்பப்போ வந்து நமக்கு மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4.6 the yield of productive crops. உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? The amount of production depends not only on the area but also on the productivity of crops. பயிர்களுடைய விளைச்சல் பயிரிடப்படக்கூடிய பரப்பளவு மட்டும் இல்லாமல் பயிர்களின் உற்பத்தி திறனையும் சார்ந்துதான் இருக்கும். Production capacity of paddy in Tamil Nadu was 4,429 kg per hectare in 2014 to 15. தமிழகத்தில் பெருமளவு பயிர் செய்யப்படக்கூடிய நெல்லுடைய உற்பத்தி திறன் 2014-15 ஹெக்டேருக்கு 4,429 கிலோ அப்படிங்கக்கூடிய அளவில் இருந்துச்சு. திஸ் கெப்பாசிட்டி வாஸ் 3,039 கிலோகிராம் இன் 2010 to 11, ரிவைலிங் த இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி. இந்த திறன் வந்து பார்த்திங்கன்னா 2010-11 ஆண்டில் 3,039 கிலோவாக தான் இருந்தது. இதன் வாயிலாக நம்ம வந்து உற்பத்தி திறன் வந்து அதிகரிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டு பேடி maize stands second in the production, 8,824 kg per hectare. நெல்லுக்கு அடுத்தபடியாக அதிக பரப்பில் சாகுபடி செய்யக்கூடிய மக்காசோளம் ஹெக்டேருக்கு 8,824 கிலோ வந்து விளைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். 2,093 kg per hectare corn, 3,077 kg of rye கம்பு and 3,348 kg of ராகி were production during the same period. சோளம் வந்து ஹெக்டேருக்கு 2,093 கிலோவும், கம்பு வந்து 3,077 கிலோவும், கேழ்வரகு 3,348 கிலோவும் இதே காலகட்டத்தில் தான் விளைஞ்சுது. பிளாக் கிராம், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கல்டிவேட்டட் பல்ஸ்
pulses produced 645 kg per hectare. Production of sugarcane and groundnut Manila were 107 tons and 2,753 kg per hectare respectively. பருப்பு வகையில் அதிகமாக பயிரிடப்படக்கூடிய உளுந்து ஹெக்டேருக்கு 645 கிலோ விளைஞ்சது. கரும்பு வந்து ஹெக்டேருக்கு 107 டன் வந்து விளைஞ்சிருக்குது. மணிலா பயிர் வந்து ஒரு ஹெக்டேருக்கு 2753 கிலோ வந்து விளைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். The productivity of crops continues to increase. பயிர்களோட உற்பத்தி திறன் வந்து தொடர்ச்சியாக வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. For example, the productivity of paddy is 1965 to 66 was 1409 kilo. It increased to 2029 kilogram in 1975 to 76 and 2372 kg in 1985 to 86. It increased to 2712 kg after a decade. அதாவது நெல்லுடைய உதாரணமாக நெல்லுடைய உற்பத்தி திறன் 1965-66 1409 கிலோவாக இருந்தது. இது 75-76 வந்து பார்த்திங்கன்னா 2029 கிலோவாக இருந்தது. அதே 85-86 2372 கிலோவாக இருந்தது. 10 வருஷம் சென்ற பின்னாடி நெல்லுடைய உற்பத்தி திறன் 2712 கிலோ வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதே 2014-15 நெல்லுடைய உற்பத்தி திறன் 4429 கிலோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? In the past 50 years, the productivity of paddy has increased more than 3 times. ஓகே, அதாவது நெல்லுடைய உற்பத்தி திறன் 3 மடங்குக்கும் கூடுதலாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். The food grain production capacity has increased above 3.5 times between 1965 to 66 and 2014 to 15. உணவு தானிய உற்பத்தி திறனை நோக்குனா 1965 to 66க்கும் 2014 to 15 ஆண்டுக்கு இடையில ஏறத்தாழ 3.5 மடங்கு உயர்ந்திருக்கிறது வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? We find that both the productivity and food production in Tamil Nadu continue to increase. தமிழகத்தில் உற்பத்தி திறன் மற்றும் உணவு உற்பத்தி ரெண்டுமே வந்து தொடர்ச்சியாக நமக்கு வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. However, the area under food grain cultivation has reduced the same period. ஓகேவா? ஆனால் இதே காலகட்டத்தில் உணவு தானிய உற்பத்தி செய்யக்கூடிய நிலத்தோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டு வந்திருக்கு. There was a reduction in the area of production. The total amount of production has been maintained and there is an increasing of the productivity. பரப்பளவு வந்து குறைஞ்ச போதிலும் உற்பத்தி குறையாது மட்டுமில்லாமல் கூடியிருக்கிறதுக்கு உற்பத்தி திறனுடைய உயர்வு தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். இதோட இந்த lesson is over now. Recap or summary of this lesson. The number of people involved in agriculture and the land cultivation in declining in Tamil Nadu. தமிழகத்தில் வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களோட எண்ணிக்கை மற்றும் சாகுபடி செய்யக்கூடிய நிலத்துடைய பரப்பளவு குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. While the number of marginal farmers is increasing in India, it is decreasing steadily in Tamil Nadu. இந்திய அளவில் குறு விவசாயிகளோட எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய வேளையில் தமிழகத்தில் இந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. One of the total geographical land area, only 1% is under cultivation and 1/4 is left fallows. தமிழகத்தில் மொத்த புவியியல் பரப்பில் 1 விழுக்காடு நிலப்பரப்பு மட்டுமே பயிர் செய்ய பயன்படுத்தப்படுது. 4/1 பங்கு வந்து தரிசு நிலமாக விட்டுருக்காங்க. ஏரியாஸ் வித் குட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கேன் பி கல்டிவபிள் அப் டு 3 times a year. ஒரு நிலத்துக்கு நல்ல நீர் வசதி கிடைச்சா ஒரு ஆண்டு காலத்தில் 2 முறை அல்லது 3 முறை பயிர் அப்படிங்கிறது சாகுபடி செய்யலாம். சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆர் த மெயின் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு. ஸோ த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இஸ் டிபெண்ட் ஆன் கிரவுண்ட் வாட்டர். தமிழகத்தில் வேளாண்மைக்கு நீர் ஆதாரமாக இருக்குது. தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை ஆகும். சரியா? தமிழகத்தில் வேளாண்மை பெருமளவு நிலத்தடி நீரை தான் நம்பி இருக்குது. கிராப்ஸ் ஆர் டிவைடட் இன்டு ஃபுட் அண்ட் நான் ஃபுட் கிராப்ஸ். பயிர்களை உணவு பயிர்கள் மற்றும் உணவு அல்லாத பயிர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். மேஜர் ஃபுட் கிராப்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் பேடி, மெய்ஸ் அண்ட் ராகி. கோகனட் ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன் நான் ஃபுட் கிராப்ஸ். தமிழகத்தில் முக்கியமான உணவு பயிர்கள் வந்து நெல், சோளம், கம்பு, கேழ்வரகு. உணவு இல்லாத பயிர்களில் தென்னை வந்து முதலிடம் வகிக்குது. ரீசன்ட் ரிசர்ச் ஷோஸ் தட் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப்ஸ் இஸ் ஸ்டாண்ட்லி இன்க்ரீஸ். தமிழகத்தில் வேளாண் பயிர்களுடைய உற்பத்தி திறன் அதிகரித்து வருத
சமீப கால ஆய்வுகள் அப்படிங்கிறது வெளிப்படுத்தப்படுகிறது. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.